ஸோ இப்போது நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான யூனிவர்சிட்டி கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கலை, பட் அதை கொஞ்சம் கொஷின் நல்லா ரீட் பண்ணுவோம். டாப்லர் ஷிஃப்ட்டு ஆல்சோ அப்ளை கான்செப்ட் ஃபார் த டாப்லர் ஷிஃப்ட் இன் த கிவன் ப்ராப்ளம்க்கு டாப்லர் ஷிஃப்ட்டை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன் டிஜிட்டல் செல்லுலார் சிஸ்டம் ஒரு டிஜிட்டல் செல்லுலார் சிஸ்டம் இருக்குது. எஃப்சினா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வேர்ட்ஸோட அப்ரிவேஷன் தெரிஞ்சால் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்றதே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எஃப்சி அப்படின்னா எதுவுமே கிடையாது, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா நம்ம நல்ல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். VLSI சிப் டிசைன்லாம் படிச்சிருப்போம். எனக்கு இது ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இங்கே எனக்கு என்னோடய பாயிண்ட் மார்க் பண்ணி என்னோடய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா இது வரைக்கும் என்னோடய சிக்னலோட க்ரோத் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லாமல் அப்படியே சிக்னல் டவுன் ஆகும். அது அப்படியே ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 900 MHzன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மொபைல் வெலாசிட்டி, மொபைலுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு 70 km/h கொடுத்துட்டாங்க. கேல்குலேட் த ரிசீவ்டு கெரியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மொபைலுக்கு எவ்வளோ கெரியர் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து நான் மூணு கேஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த டிரான்ஸ்மிட்டர், என்னோட மொபைல் டிரான்ஸ்மிட்டருக்கு பக்கத்தில் இருக்கும்போது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்னோடய டிரான்சிஸ்டர் 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர் மொபைலில் இருக்கக்கூடியது எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த பேஸ் ஸ்டேஷன் போது எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அவே த டிரான்ஸ்மிட்டர்னால் என்ன, பேஸ் ஸ்டேஷன் எது சிக்னல் ரேடியேட் பண்ணுதோ அதெல்லாம் டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம், எது ரிசீவ் பண்ணுதோ அது ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நான் பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவேன். பேஸ் ஸ்டேஷனுக்கு நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது என்னோடய டிரான்ஸ்மிட்டிங் இது எவ்வளோ இருக்கும். அண்ட் perpendicular to the direction of the arrival of the transmitting signal. ஒரு டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வர்றதுக்கு பர்பெண்டிகுலராக நான் இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்றதை நான் இது பண்ணணும். ஸோ 3 கேஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் கொடுத்தது அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 900 MHz, V 70 km/h, அதாவது வெலாசிட்டி. இப்போ லேம்டாக்கு ஃபார்முலா தெரியும். லேம்டா இஸ் ஈக்குவல் டு C/F. எஃப்ன்றது என்ன, நமக்கு ஃப்ரீக்வன்சி. சின்றது ஸ்பீட் ஆஃப் த லைட் என்ன, 3 × 10⁸ டிவைடட் பை எனக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி 900 MHzல கொடுத்துருக்காங்க. மெகாஹெட்ஸ்னால் என்ன, 10⁶ எனக்கு. ஸோ அப்போ நான் இந்த பவர் மேலே போகும்போது எனக்கு சப்ராக்ட் ஆகும். டிவைட்லேருந்து சப்ராக்ட் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மேலே போகும். அப்போ 3 இதை கேன்சல் பண்ணுறேன். 1 3 3s are 9. இந்த மாதிரி நம்ம பாயிண்டில் கரெக்டாக டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 0.333 நமக்கு வரும். ஓகேங்களா. ஆனால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மைல்/ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 5/18 வெலாசிட்டியை டிவைட் பண்ணிக்கணும். 5/18 × 17 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு 19.4 மீட்டர்/செகண்ட் வருது. மைலில் இருக்கிறத km/hல இருக்கிறத மீட்டர்/செகண்டுக்கு மாற்றுறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. இது கான்செப்ட். இப்போ ஆண்டனா இருக்குது, இப்போ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் நான் போக 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 பாசிட்டிவ், டிரான்ஸ்மிட்டரை விட்டு விலகி போக போக ரிசீவ் எனக்கு மைனஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் இருப்போம். நம்ம ஒரு கிளாஸில் இருக்கும்போது எப்படி நடக்கும்னா, நம்ம ஸ்டாஃப்ஸோட எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம க்ளோஸராக போகும், நிறையா லேர்ன் பண்ணிப்போம். அப்போ எனக்கு பாசிட்டிவாக நிறையா கிடைக்கும். எப்போ நான் ஸ்டாஃபை பார்த்து பயந்து கொஷின் கேட்க பயப்படுறேன் அண்ட் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண நான் பயப்படுறேனோ அப்போ அந்த இடத்துல நான் அப்போ எனக்கு எதுவுமே நாலேஜ் கிடைக்காது. அப்போ எனக்கு நெகட்டிவ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டைரக்ட்லி டுவர்ட்ஸ் இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் டோட்டல் அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, எஃப்டினா என்ன, நம்மளோட மேலே வெலாசிட்டியும் லேம்டாவும் தான் எஃப்டி. ஓகேங்களா. அப்போ எஃப்சி + எஃப்டி. அப்போ எனக்கு இங்கே எஃப்சி எனது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 900 × 10⁶. ஸோ அதே மாதிரி எனக்கு வெலாசிட்டி 19.4 × லேம்டா 0.333. இதை நான் ப்ராப்பராக கால்குலேட்டரில் போட்டேன்னா 900.00583 எனக்கு வருது. ஸோ அடுத்து டைரக்ட்லி அவே ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டர். அவேனா என்ன, மைனஸ். இதை போட்டு மைனஸ் பண்ணோன்னா 89.999941 MHz வருது. ஓகேங்களா. இந்த ஈவன் மார்னிங் இந்த பர்பெண்டிகுலர் டு த ஆங்கிள் ஆஃப் த அரைவல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா
இந்த கேஸில் வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 90. ஓகேங்களா, 90 அப்படின்னா காஸ் 90 தீட்டா வருது, 90 வந்து 0. ஸோ அப்போ வந்து நோ டாப்ளர் எஃபெக்ட் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணலாம். ஸோ த ரிசீவ்டு சிக்னல் ஃப்ரீக்வன்சி இஸ் சேம். அதே எனக்கு என்ன இதாக இருக்கோ அதை தான் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நான் வச்சுப்பேன். ஓகேங்களா, ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நிஜம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ.